உடையார் பாகம் 4 அத்தியாயம் 25. எது பஞ்சவன் மாதேவி? எது நான்? உண்மையில் யார் நான்? அவள் உடம்பு துவண்டு தூணில் சாய்ந்து கொண்டது. எதிரே உள்ள செடிகளும் கொடிகளும் பார்த்தது போலும் இருந்தன, பார்க்கப்படாதது போலும் இருந்தன. பறவை தனியாக கூவிக்கொண்டு இடம் விட்டு இடம் மாறிற்று. பறவை பறக்க பறக்க மனம் அதை பின்னே தொடர்ந்தது. பிறகு மனம் காணாமல் போயிற்று. எதுவுமற்ற ஒரு வெறுமையை பஞ்சவன் மாதேவி உணர்ந்தாள். எல்லா இடத்திலும் தானே நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்தாள். உள்ளிருப்பதே உலகம் முழுவதும் பரவி கிடப்பதை அறிந்தாள். வேண்டுமெனில் இந்த நான் எங்கும் போய் அமரலாம், எதுவாகவும் மாறலாம் என்பது தெரிந்தது. அவளுக்குள் ஒரு நிம்மதி பரவிற்று. இதுதானா என்று புரிந்தது போல ஆயிற்று. மரத்தின் வேர், அணிலின் வாள், பறவையின் குரல், பட்டாம்பூச்சியின் முதுகு, தும்பியின் சிறகு, பூமியின் உருளல், கிரகத்தின் தரிசனம், நீல வெளியில் எல்லா இடத்திலும் தான் நிரம்பி தழும்பி இருப்பதை உணர முடிந்தது. இதுவும் பிரமையோ என்று கேள்வி வந்தது. இன்னும் ஆழ அமிழ விரும்பினாள். பளீரென்று ஒரு ஒளி உள்ளே போயிற்று. என்ன நிகழ்ந்தது? உச்சி மண்டையில் ஏதோ காணோமே என்று தலையை தொட்டு பார்த்து கொண்டாள். இப்போது மனம் சுயமாகியிருந்தது. இப்பூமியில் கால் ஊன்றி இருந்தது. எனக்கு புரிந்து போயிற்று என்பது போல கண்ணில் ஒரு சுடர் அவளுக்கு தெரிந்தது. அம்மா, சக்கரவர்த்தி அழைக்கிறார். அரசு சபையில் இருக்கிறார். வணிகர்கள் பார்க்க வந்திருக்கிறார்கள். அவள் சட்டென்று பரபரப்பானாள். மெல்ல யோசித்தாள். இல்லை, நான் வருவதற்கு இல்லை என்று சொல்லிவிடு. பஞ்சவன் மாதேவி திரும்பி படியேறி தென் திசை பக்கம் இருக்கின்ற தன் அறைகளுக்குள் போனாள். சாளர கதவுகளை திறந்தாள். மஞ்சத்தில் அமர்ந்து கால்களை துடைத்து கொண்டு பிறகு நீட்டி படுத்து கொண்டாள். போர்வையால் போர்த்தி கொண்டு படுத்து உறங்கி போனாள். என்ன, வருவதற்கு இல்லையா? பஞ்சவன் மாதேவியா அப்படி சொன்னால்? இல்லை, நீ சொல்கிறாயா? சக்கரவர்த்தி வியப்போடு கேட்டார். இல்லை ஐயா, அப்படித்தான் சொன்னார்கள். சரி, ஏதோ உடல்நிலை வேதனையாக இருக்கும். உலக மகாதேவியும் ஏதோ இது பற்றி சொன்னால். நான் முழுவதும் கேட்டுக்கொள்ளவில்லை. வராவிட்டாலும் பரவாயில்லை. உடல் நலத்திற்கு கேடு எனில் வைத்தியருக்கு சொல்லி அனுப்பு. போய் நீ அருகில் இருந்து பார்த்துக்கொள். வணிகர்கள் வீட்டிலிருந்து பெண்கள் வந்திருக்கிறார்கள். பஞ்சவன் மாதேவி வர முடியவில்லை எனில் வானதியை வரச்சொல். பஞ்சவன் மாதேவி வரவில்லை என்றதும் வணிகர்களிடம் ஒரு மாறுதலும் வணிகர்கள் வீட்டு பெண்களிடம் வேகமாக மாறுதல் ஏற்படுவதையும் சக்கரவர்த்தி கவனித்தார். உடல் நலத்துக்கு என்ன? நான் வேண்டுமானால் அரசியை போய் பார்த்துவிட்டு வரட்டுமா? ஒரு வணிக பெண் மெல்ல எழுந்து நின்று மெல்லிய குரலில் பணிவாக கேட்டாள். அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா. அயர்ந்து தூங்குகிறார்கள். முத்தான பொன்னங்கை பதில் சொன்னாள். அந்த வணிக பெண் சோர்வோடு அமர்ந்தாள். சக்கரவர்த்தி அந்த பெண்களிடமும் தாமே பேச முடிவு செய்தார். ஏன் தொலைவாக நிற்கிறீர்கள்? அருகே வாருங்கள். ஐயா, ஆண்கள் இடதுபுறமும் பெண்கள் வலதுபுறமும் அமர்ந்து கொள்ளுங்களேன். மடமடவென்று அந்த வணிகர்கள் கூட்டம் அவ்விதமே தங்களை சரி செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டது. யாரங்கே? சக்கரவர்த்தி கேட்க மேய்காவலர்கள் ஓடி வந்தார்கள். வணிகர்களிடம் பேசி முடிக்கும் வரையில் வேறு எந்த தொந்தரவும் வேண்டாம். பிரம்மராயரை மட்டும் உள்ளே அனுமதிக்கலாம். மற்றவரை என்னிடம் கேட்டுவிட்டு அனுமதி. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். குறைந்தபட்சம் இன்னும் 2 நாழிகை சக்கரவர்த்தி நம்மோடு பேசுவார். அதற்குள் அவரிடம் நிறைய விஷயங்களை பேசிவிட வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார்கள். வணிகர்கள் ஆர்வப்படுவதை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் புரிந்து கொண்டார். வந்தவர்கள் அனைவருக்கும் முதலில் நீர்மோர் கொடு. வெறும் நீர்மோர் மட்டும் போதாது, வறுவல்கள் எடுத்து வா. சேடிகளுக்கு கட்டளையிட்டார். சேடிகள் பறந்தார்கள். ஆட்களை எண்ணிக்கொண்டார்கள். வானவன் மாதேவி உள்ளே நுழைந்தாள். சபை எழுந்திருக்க முயற்சிக்க சக்கரவர்த்தி வேண்டாம் என்று கை அமர்த்தினார். வணிக பெண்மணி வந்து வானவன் மாதேவியின் கழுத்தில் மாலை அணிவித்தாள். கை நிறைய பூக்கள் கொடுத்தாள். முகம் நிமிர்த்தி வழித்து நெட்டி முறித்தாள். சற்று இருங்கள் என்று சொல்லி கல்லில் பதித்த ஒரு நெற்றி சுட்டியை வானவன் மாதேவிக்கு உச்சியில் வைத்து சந்திரபிரபை சூரிய பிரபை சொருகி, ஆகா என்ன அழகு என்று வியந்தாள். எங்கே வணிகர் தலைவர் பரமநாயகம்? வாருங்கள். ஏன் தள்ளி அமர்ந்திருக்கிறீர்கள்? அருகே வாருங்கள். சக்கரவர்த்தி வணிக தலைவரை அருகே வரவழைத்து கொண்டார். 2 ஆசனங்களில் சக்கரவர்த்தியும் வானவன் மாதேவியும் அமர்ந்திருக்க சுற்றி அந்த சபை அமர்ந்திருந்தது. எப்படி இருக்கிறது வாழ்க்கை? எப்படி இருக்கிறது வியாபாரம்? ஏதேனும் குறைகள் உண்டா? நான் ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமா? நமது அரசாங்கத்தில் ஏதேனும் சலுகைகள் வேண்டுமா? எதுவாயிருப்பினும் கேளுங்கள். நாம் சந்தித்து நாட்கள் ஆயிற்று.
நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த சந்தோஷம் வந்தது. உங்களை கூப்பிட்டு சொல்வதற்கு என்னிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது. சோழ தேசத்தில் இருந்து எல்லா பக்கத்திற்கும் நல்ல உறுதியான சாலைகள் போடுவதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். கோயில் கட்டுவதின் பொருட்டு வண்டிகள் முன்னும் பின்னும் நகர இந்த சாலைகள் வேண்டும் என்று தீர்மானித்து செய்தாலும் உங்களுக்கு இது மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். எந்த பகுதியில் சாலை சரியில்லை எனினும் அடிக்கடி போய் வருகின்ற அந்த இடத்தை குறித்து கொண்டு அந்த கிராமத்து அதிகாரிகளிடம் சொன்னால் உடனடியாக அந்த சாலை செப்பனிடப்படும். நடுநடுவே கருங்கல்லால் ஆன மண்டபங்களும் பெரும் ஓலை கொட்டகைகளும் தண்ணீர் தொட்டிகளும் நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். சோழ தேசத்தில் கள்வர் பயம் அறவே இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். எங்கேனும் உண்டா? சக்கரவர்த்தி கேள்வி கேட்டுவிட்டு நிறுத்தினார். சபை மௌனமாக அவரை பார்த்தது. பரமநாயகம், நான் உங்களைத்தான் கேட்கிறேன். எங்கேனும் கள்வர் பயம் உண்டா? சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆட்சியில் ஒரு விதமான குறையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் குறை சொல்லுவதற்காக இங்கு வரவில்லை. நிறைவோடு இருக்கிறோம் என்று வாய் நிறைய சொல்ல வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறோம். பரமநாயகம், என் கேள்வி எளிமையானது. எங்கேனும் கள்வர் பயம் உண்டா? யார் கள்வர்? ஏதோ ஒரு சில குடிகாரர்கள் அல்லது மனநிலை சரியில்லாதவர்கள் வழியில் மடக்கி ஏதேனும் கேட்பார்கள். கொடுத்துவிட்டு மேலே நகர்வதுதான் எங்கள் வழக்கமே தவிர அவர்களையும் நாங்கள் கள்வர் என்று சொல்வதில்லை. எந்த இடத்தில் யார் மடக்கியது? யாரை மடக்கியது? பரமநாயகம், நாம் அடிக்கடி சந்தித்து கொண்டிருக்க முடியாது. சந்திக்கும் நேரத்தில் பூசி மெழுகி தயவு செய்து பேசாதீர்கள். சக்கரவர்த்தி குரல் உயர்த்தினார். ஒரு வாலிபன் எழுந்தான். வணிகர் தலைவர் மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் சக்கரவர்த்தி ஏதேனும் கேள்வி கேட்கும் போது ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி வருவது அழகாக இருந்தாலும் பிரச்சனைகளை அது தீர்ப்பதில்லையே என்றான். அடே உட்காரடா, பரமநாயகம் கத்தினார். உட்காராதே, சக்கரவர்த்தி கட்டளையிட்டார். என்ன பிரச்சனைகள்? எங்கே பிரச்சனைகள் என்று கேட்டார். ஐயா, திருச்சீரபுரம் தாண்டி பாண்டிய தேசம் போகின்ற வழி ஆபத்தான வழி. 50-60 மாட்டு வண்டிகள் அல்லாது கிட்டத்தட்ட ஒரு நல்ல படை அல்லாது அந்த இடத்தை தாண்டவே முடியாது. பாண்டிய தேசத்திற்குள் புக முடியாது. பாண்டிய தேசத்து மறவர்கள் அருகே உள்ள கருவேலங்காடுகளில் மறைந்து கொண்டு இரவு நேரம் திருடுகிறார்கள். கடுமையாக தாக்குகிறார்கள். கவன்கள் எரிகிறார்கள். ஒரு சில வினாடிகளுக்குள் 50-60 கற்கள் வந்து விழுந்து விடுகின்றன. அதாவது வெளியே தலை காட்டவே முடியவில்லை. மாடுகள் பலத்த அடி வாங்குகின்றன. நாங்கள் வண்டிகளுக்கு கீழே பாதுகாப்பாக இருந்து கொள்கிறோம். அப்போது கடைசி அல்லது முன்பக்க வண்டிகளின் பாரங்களை பிரித்து எடுத்து மூட்டை மூட்டையாக தானியங்களையோ சாமான்களையோ எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். கால் நாழிகைக்கும் குறைவான நேரத்தில் நல்ல இருட்டில் மறைந்து போகிறார்கள் அல்லது எங்கோ குழிகள் வெட்டி பதுங்கிக் கொள்கிறார்கள். அது எப்படி தெரியும்? பகல் பொழுதில் போய் பார்த்தால் பெரிய குழிகளும் உள்ளே மனிதர்கள் அமர்ந்ததற்கான அறிகுறிகளும் குழிகளை சுற்றி வெட்டி போட்ட கருவேலஞ்செடிகளும் தெரிகின்றன. தானியங்கள் சிதறி கிடக்கின்றன. கிழங்குகளும் பழ வகைகளுமாக இருக்கின்றன. அதாவது ஒரு இரவு முழுவதும் அல்லது ஒரு நாள் முழுவதும் அங்கே தங்கிவிடுகிறார்கள் என்பதாக நான் யூகிக்கிறேன். இது யாரிடம் சொல்லப்பட்டது? சக்கரவர்த்தி கேட்டார். திருச்சிரபுரம் தலைமை அதிகாரியிடம் பேசப்பட்டது. அவர் விமலாதித்தரிடம் சொன்னார். விமலாதித்தர் ஒரு படை அனுப்பி வைத்தார். மதுரை வரையிலும் அந்த படை துணைக்கு வந்தது. அந்த படை துணைக்கு வரும்போது எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனாலும் புதர்களுக்கு நடுவே நடமாட்டங்கள் இருக்கின்றன. பெண்கள் குரல் கேட்டன. கவன்கள் அடிக்க பெண்களையும் பயிற்றுவித்திருக்கிறார்கள் போலும். இதை எப்படி சொல்கிறாய்? காலையில் வண்டிகள் போனதும் பின்னாலேயே ஆட்கள் வருவது தெரிந்தது. நாங்கள் ஒரு 10 பேர் சட்டென்று புதர் மறைவில் அமர்ந்து கொண்டு காத்திருந்தோம். ஒரு பெண்கள் கூட்டம் எங்களை தாண்டி போயிற்று. எல்லோரிடமும் கவன்கல்லும் மடியில் கருங்கல்லும் இருந்தது. என்ன செய்தீர்கள்? 3 கைது செய்து பாண்டிய தேசத்திற்கு அழைத்து போனோம். பிறகு அங்கு நமது சோழ அதிகாரி அடித்து விசாரித்தார். யார் அவர்கள் என்று தெரிந்ததா? அவர்கள் ராமநாதபுரத்து மறவர்கள். பாண்டிய மன்னர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். பாண்டிய தேசத்து வெறும் கை வீரர்கள் அவர்கள். மதுரைக்குள் அவர்களை நுழையக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் திருட்டுத்தனமாக மதுரை எல்லையில் பாத்திரங்களையும் நகைகளையும் விற்று தானியங்களை வாங்கிக் கொள்கிறார்கள். அநேகமாக தானியங்கள் போகும் வண்டிகளைத்தான் மடக்கி கொள்ளையும் அடிக்கிறார்கள். அந்த பெண்களை அடித்தபோது பசி வேறு என்ன செய்வது?
குழந்தைகள் அலறுகின்றன, வேறு என்ன செய்ய என்று சொன்னார்கள். பலமுறை அறைந்தும் அவர்கள் அழவே இல்லை. சக்கரவர்த்தி மௌனமாக அந்த வாலிபனையே உற்று பார்த்தார். நல்லது, இந்த விஷயத்தை மிக முக்கியமானதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். சக்கரவர்த்தி, இந்த விஷயம் சரி செய்யப்பட்டு விட்டது. விமலாதித்தரே 2 முறை எங்களோடு குதிரையில் பயணப்பட்டார். ஆனால் அது எனக்கு சொல்லப்படவில்லையே, ஏன்? தீர்க்கப்பட்ட பிரச்சனை என்பதால் சொல்லப்படாதிருந்திருக்கும். யாரங்கே? அருகே வா. மேய்க்காவல் படியை கூப்பிட்டு விமலாதித்தரை உடனே வரச் சொல் என்றார். சரி ஐயா. சக்கரவர்த்தியாரே, விமலாதித்தர் மீது எந்த குறையும் இல்லை. அவர் மிகச் சரியாக நடவடிக்கைகள் எடுத்தார். அவரை குறை சொல்லவா இங்கு அழைத்தேன்? எனக்கு ஏன் செய்தி தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் என் ஒரே கேள்வி. அடுத்தது வேறு எந்த இடம்? நாகைப்பட்டினம். அங்கே என்ன? அவ்வப்போது படகில் சிங்களர்கள் வந்து தாக்குகின்ற இடமாக அது இருக்கிறது. ஆமாம், தெரியும். ஆனால் பல வருடங்களாக அங்கு பெரிய பாடி இறங்கி இருக்கிறோமே. அங்கே தண்டு இறங்கி கடற்கரையை கவனித்து கொண்டுதானே இருக்கிறோம். போதவில்லை அரசே. பெரிய நாவாய்களில் வந்து இறங்கி எந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லையோ அந்த இடத்தில் படைகளை இறக்கி உள்ளே புகுந்து கொள்ளையடித்துவிட்டு மறுபடியும் போய்விடுகிறார்கள். 2 முறை நடந்ததல்லவா நீங்கள் சொல்லும் கிராமம்? எனக்கும் தெரியும். நான் அங்கு ராஜேந்திரனை அனுப்பி வைக்கிறேன். கடல் பக்கம் காவல் காக்க ராஜேந்திரனுக்கு மிக நன்றாக தெரியும். சரி, வடக்கே எப்படி இருக்கிறது? அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திருமுனைப்பாடி தொண்டை நாட்டிற்கு போகும் வழி மிக அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் வழியில் சில இடங்களில் ஓலை கொட்டகைகளும் நீர் தொட்டிகளும் தேவைப்படுகின்றன. சரி, எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் அரசு செலவில் நீங்கள் அதை அமைத்து கொள்ளலாம். வேறு என்ன பிரச்சனை என்று கேட்டார். எங்களுக்கு வண்டிகள் போதவில்லை என்றனர் வணிகர்கள். என்ன சொல்கிறீர்கள்? மரத்தச்சர்கள் கிராமங்களில் இல்லை. எல்லோரும் தஞ்சைக்கு வந்துவிட்டார்கள். வழியில் வண்டிகள் பழுதுபட்டால் அதை சரி செய்ய எந்த கிராமத்திலும் தச்சர் இல்லை என்றனர் வணிகர்கள். இதற்கு என்ன தீர்வு என்று சக்கரவர்த்தி வணிகர்களிடம் கேட்க, தீர்வை வணிகர்களே சொல்ல ஆரம்பித்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.